ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلن تجد له وليا مرشدا. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبد الله ورسوله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. قال الله تبارك وتعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்பாளனும் ஆகிய இணையற்ற அல்லாஹ் தஆலாவை போற்றி புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் எம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் அவர்களை இறுதி வரைக்கும் பின்பற்றிய உத்தமர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் தஆலாவுடைய இல்லமா பள்ளிவாசலிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு நமக்கு கட்டளை இட்டிருக்கின்றானோ அவற்றை முடியுமானவரை எடுத்து நடக்க வேண்டும் என்ற விடயத்திலும், அல்லாஹ் தடுத்தவற்றை முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்திலும் அல்லாஹ்வை பயந்து இறையச்சத்தோடு வாழுமாறு முதலில் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, சில நாட்களாக எமது நாட்டிலே பேசப்படும் ஒரு விடயமாக, பேசு பொருளாக சுத்தம் பேணப்பட வேண்டும். நாட்டில் பயங்கரமான நோய்கள், டெங்கு போன்ற நோய்கள் பரவிக்கொண்டிருக்கின்றன. எனவே சுத்தம் பேணப்பட வேண்டும், அது பற்றிய விழிப்புணர்வுகள் சமூகத்தில் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது பற்றி அரச தரப்பாலும் பொது அமைப்புகளாலும் எங்களுக்கு வலியுறுத்தல்கள் வந்து கொண்டிருக்கிறதை பார்க்கின்றோம். எனவே இந்த சந்தர்ப்பத்திலே நமது தூய இஸ்லாம் சுத்தத்தை பற்றி எந்த அளவுக்கு வலியுறுத்தி இருக்கின்றது என்பதை பற்றிய சில தகவல்களை உங்களோடு நான் தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நமது தூய இஸ்லாம் அது எந்த அளவுக்கு தூய்மையானது, உள்ளத்தையும் உடலையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்ற விஷயத்திலே இஸ்லாத்தை போன்று பேசக்கூடிய ஒரு மதம் அல்லது மார்க்கம் உலகத்திலே இல்லை என்ற அளவுக்கு இஸ்லாம் சுத்தத்தை பற்றி பேசியிருக்கிறதை பார்க்கிறோம். இஸ்லாம் சுத்தத்தை வலியுறுத்துவது எந்த அளவுக்கு என்றால், அது சில சந்தர்ப்பங்களிலே சமூகத்தோடு மக்கள் புழங்கக்கூடிய சந்தர்ப்பங்களிலே இஸ்லாம் அதை ஒரு கடமையாக ஆக்கியிருக்கிறதை பார்க்கிறோம். உதாரணத்துக்கு, நாங்கள் தொழுகைக்கு வரக்கூடிய நேரத்திலே நாம் ஒவ்வொரு 5 வேளை தொழுகைக்கு வரும்போதும் சுத்தமாக வர வேண்டும் என்ற விடயத்திலே இஸ்லாம் எங்களுக்கு உதுவை கடமையாக்கி இருக்கிறதை பார்க்கிறோம். அது கடமையாக்கி இருக்கிறது மாத்திரம் அல்ல, சுத்தம் என்பது ஈமானோடு சம்பந்தப்படுத்தி அதை சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அத்தஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் ஈமானின் பாதி என்று இஸ்லாம் சொல்கிறது. அப்போ ஒரு மனிதனிடத்திலே ஈமான் இருக்க வேண்டுமானால் அவன் சுத்தத்திலே அவனுடைய ஈமானுடைய அரைவாசியே சுத்தமாக இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு இஸ்லாம் சுத்தத்தை போதிக்கின்றது. அது மட்டுமல்ல, அதை கடமையாக்கியது மட்டுமல்ல, சுத்தத்தை வலியுறுத்தி சுத்தமாக இருப்பவர்களுக்கு என்று பல நன்மைகளையும் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். மறுமை நாளிலே தூய்மையாக வருபவர்கள் தான் சொர்க்கம் செல்பவர்கள் என்ற நிலையையும் இஸ்லாம் வைத்திருக்கிறது. மாலுன் வல பனூன்
இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். தூய்மையான உள்ளத்தோடு வருபவர்களை தவிர மறுமை நாளிலே வெற்றி பெற முடியாது யாரும் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, சுத்தத்திற்காக வேண்டி அதாவது உடல் சுத்தத்திற்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளை இபாதத்தாக ஆக்கி அந்த இபாதத்துகளுக்கு பல நன்மைகளை இஸ்லாம் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு மனிதன் தூய்மையான எண்ணத்தோடு அல்லாஹுக்காக வேண்டி வுது என்ற இபாதத்தை அவன் செய்யும் போது அவனுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் கழுவும் போது ஒவ்வொரு உறுப்பிலிருந்தும் பாவங்கள் வெளியேறிக் கொண்டிருக்கின்றன. அதன் மூலம் அவனுடைய அந்தஸ்துகள் கூடிக்கொண்டிருக்கின்றன என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தூய்மையாக இருப்பவர்கள் அல்லாஹ் அவர்களை விரும்புகிறான். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தஹஹிரீன். அல்லாஹ் தஆலா பாவமீட்சி பெறுபவர்களையும் சுத்தமாக இருப்பவர்களையும் அவன் விரும்புகிறான். அது மட்டுமில்லை, யாராவது ஒருவர் வுதுவை அழகான முறையிலே செய்துவிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வ ஜஅல்னி மினல் முத்தஹஹிரீன் என்ற துஆவை ஓதும் போது அவனுக்காக சுவனத்துடைய 8 வாயில்களும் திறந்து அந்த 8 வாயில்களாலும் அவனுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, வாரத்திலே ஒரு நாளாவது ஒருவன் கட்டாயம் குளிக்க வேண்டும் என்பதற்காக உஸ்லுல் ஜும்அத்தி வாஜிபுன் அலா குல்லி முஹ்தலிம். பருவ வயதை அடைந்த ஒவ்வொருவரும் ஜும்மாவுடைய தினத்திலே அவன் குளிப்பது கட்டாயம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அது கட்டாயம் எந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்டது என்பதை பற்றிய கருத்து வேறுபாடு இருந்தாலும் சில அறிஞர்கள் இந்த ஹதீஸை வைத்து வுது, அதாவது வெள்ளிக்கிழமை நாட்களில் பள்ளிவாசலுக்கு வரும்போது கட்டாயம் குளித்துவிட்டு வர வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்துவதை பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒருமுறை குதுபா ஓதிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஜும்மாவுடைய அந்த நாளிலே கொஞ்சம் இமாம் மிம்பருக்கு ஏறினதற்கு பின்னாடி கொஞ்சம் லேட் ஆகி ஜும்மாவுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் மிம்பர்ல இருந்து உஸ்மான் ஏன் லேட் ஆகி வாரீங்கன்னு கேட்கிறார். மிம்பர்ல இமாம் ஏறியதற்கு பின்னாடி லேட் ஆகி வாரவர்களுக்கு ஜும்மாவுடைய பலன் கிடைக்காது என்ற விஷயத்தை நாங்கள் அடிக்கடி கேட்கிறோம். அப்ப உமர் ரலியல்லாஹு அவர்கள் உஸ்மானிடம் கேட்கிறார், ஏன் லேட் ஆகி வாரீங்க? அவரு அந்த இடத்துல இருந்து பதிலை சொல்றாரு, கொஞ்சம் வேலையா இருந்துச்சு, அந்த வேலையை முடிச்சுட்டு நான் அவசரமாக வுது எடுத்துக்கொண்டு வந்தேன் என்றார். அப்ப வுது ஆயுதன், அப்ப வுதுவை மட்டுமா செஞ்சுட்டு வாரீங்க, குளிக்காம வாரீங்களா என்ற அந்த கருத்தை உமர் ரலியல்லாஹு அவர்கள் மிம்பர்ல இருந்து கேட்கிறார்கள் என்றால் அந்த அளவுக்கு அவர்கள் ஜும்ஆவுடைய நாளிலே குளிப்பதை வலியுறுத்தி கொண்டிருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அதுபோன்று ஹஜ்ஜுடைய காரியங்களிலே ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். மக்காவுக்கு போற நேரத்திலே, மினாவுக்கு போற நேரத்திலே, அரபாவுக்கு போற நேரத்திலே, கல்லறைய போகின்ற நேரத்திலே என்று பல சந்தர்ப்பங்களிலே அவர்கள் மக்கள் கூடக்கூடிய இடம் என்பதனால அங்கே அவர்கள் குளித்து செல்கின்ற அந்த நிலையை பார்க்கிறோம். ஆக இவ்வாறாக இஸ்லாம் இந்த தூய்மை என்கிற விஷயத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக நாம் தனியே இருக்கின்ற நேரத்தை விட மக்களோடு சேர்கின்ற நேரங்களிலே எமது தூய்மை வலியுறுத்தப்படுவதை பார்க்கிறோம். அதற்கு நன்மைகள் கூடுதலாக இருக்கின்றதை பார்க்கிறோம். மக்களோடு நீங்கள் போகக்கூடிய நேரத்திலே அழகான தோற்றத்திலே செல்லுங்கள், தூய்மையாக செல்லுங்கள். யா பனி ஆதம குது ஸீனத்தகும் இன்த குல்லி மஸ்ஜித். ஈமான் கொண்டவர்களை, ஆதமுடைய மக்களே, நீங்கள் தொழக்கூடிய மக்களோடு பள்ளிவாசலுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பங்களிலே உங்கள் அலங்காரங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றார். பள்ளிவாசலுக்கு வரும்போது மக்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போகக்கூடிய நேரத்தில் அழகாக போகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சபைக்கு போகக்கூடிய நேரத்திலே ஒருவர் தாடியை வாராமல் தலைவிரி கோலமாக இருக்கிறதை பார்க்கும்போது இவருக்கு அழகாக இருக்கிறதுக்கு ஆடை இல்லையா, அழகாக இருப்பதற்கு, அழகாக முடியை வாரிக்கொள்வதற்குரிய வசதி இல்லையா என்று அவர்களை எச்சரிப்பதை பார்க்கிறோம். ஆகவே
இவ்வாறாக மக்கள் சமூகத்திலே மக்களோடு இருக்கக்கூடிய நேரத்திலே இஸ்லாம் தூய்மையை மிகவும் வலியுறுத்துகிறது. எந்த அளவுக்கு என்றால், நாற்றத்தோடு இருப்பவர்கள் பள்ளிவாசலுக்கு நெருங்க வேண்டாம் என்று நபி அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார். அதுவும் ஹலாலான உணவுகளை சாப்பிட்டு வரக்கூடிய நாற்றத்தை கூட அவர்கள் எச்சரித்திருக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் வாடையை ஏற்படுத்தக்கூடிய இந்த வெங்காயம், வெள்ளப்பூடு போன்றவற்றை நீங்கள் சாப்பிட்டால் லா தக்ரபன்ன மஸ்ஜிதனா, பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம். ஏன்? ஃபைனல் மலாயிகத ததஅஸ்ஸா மிம்மா யதஅஸ்ஸா மின்ஹு பனூ ஆதம். பள்ளிவாசலிலே இருக்கக்கூடிய மலக்குகள் அவர்களும் உங்களோடு தொழுகிறார்கள். அவர்கள் எப்படியானவர்கள் என்றால், மனிதர்கள் எதிலே இருந்து துன்பப்படுகிறார்களோ, கஷ்டப்படுகிறார்களோ, சங்கடப்படுகிறார்களோ அவற்றிலே இருந்து அவர்களும் சங்கடப்படுகிறார்கள். எனவே நீங்கள் அப்படியான மலக்குகளை சங்கடப்படுத்தக்கூடிய, துன்பப்படுத்தக்கூடிய வாடைகளோடு பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம் என்றார். மலக்குகளுக்கு மாத்திரமல்ல, மனிதர்களுக்கு அது தொந்தரவாக இருக்கிறது. எனவே நாற்றமான உணவுகளை சாப்பிட்டு வர வேண்டாம் என்றார்கள் என்றால், நாற்ற உடையோடு வருவது எவ்வளவு மோசமானது. நாற்றத்தை உண்டாக்கக்கூடிய சிகரெட், புகை போன்றவற்றோடு வரக்கூடியது எவ்வளவு மோசமாக கருதப்படும் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்கிறோம். அடுத்தவர்களுக்கு தொந்தரவாக சுத்த விஷயத்திலே நாங்கள் இருக்கக்கூடாது என்பதிலே இஸ்லாம் அந்த அளவுக்கு எங்களுக்கு வலியுறுத்துகிறது. அது மட்டுமல்ல, பள்ளிவாசலிலே மட்டுமல்ல, பொதுவாக மக்கள் கூடக்கூடிய இடங்கள் எல்லாவற்றிலும் அடுத்தவர்களுக்கு தொந்தரவாக நாம் வாழக்கூடாது என்பதிலே இஸ்லாம் எமக்கு அதற்காக வேண்டி சுத்தத்தை வலியுறுத்துவதை பார்க்கிறோம். அஸ்ஸிவாக்கு மத்ஹரத்துல் லில்ஃபமி வ மர்தாத்துல் லிர்ரப். அதாவது வாய் நாம் சுத்தமாக வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அது அல்லாஹ்வுடைய இபாதத். அது வாய்க்கு சுத்தமாக இருக்கிறது மட்டுமில்ல, அல்லாஹ்வுக்கு இறை திருப்தியை பெற்றுத்தரக்கூடியது என்று அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொரு முறை குர்ஆனை ஓதும் போது சுத்தமாக ஓதுங்கள். ஏனென்றால் உங்களுடைய ஓதலோடு சேர்ந்து மலக்குகள் ஓதுகிறார்கள். எனவே மலக்குடைய வாயை உங்களோடு வாயோடு வைத்து ஓதுவார்கள். எனவே நீங்கள் சுத்தமாக இருந்து ஓதுங்கள், வாயை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கஷ்டம் என்று நான் கருதாவிட்டால், லௌலா அன் அஷுக்க அலா உம்மதி லா அமர்துஹும் பிஸ்ஸிவாகி இன்த குல்லி ஸலாத். மக்களுக்கு கஷ்டம் வரும் என்ற ஒரு நிலைப்பாடு இல்லாவிட்டால் நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் மிஸ்வாக்கு செய்வதை, அதாவது பல் துலக்குவதை, வாயை சுத்தமாக்கி வைத்துக் கொள்வதை வலியுறுத்தி இருப்பேன், கடமையாக்கி இருப்பேன் என்றார். ஆகவே இவ்வாறாக இஸ்லாம் எங்களுக்கு இந்த தூய்மையை, சுத்தத்தை வலியுறுத்துகின்ற பல செய்திகள் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக மக்களோடு நாங்கள் புழங்கக்கூடிய நேரங்களிலே தூய்மை பேணப்பட வேண்டும். அடுத்தவர்களுக்கு எமது தூய்மையின்மை, நாம் அசுத்தமாக இருப்பது அல்லது நாம் நாற்றத்தோடு இருப்பது அடுத்தவர்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது. அப்படியானதை இஸ்லாம் பொறுப்பதில்லை, அல்லாஹ்வும் பொறுப்பதில்லை. இஸ்லாம் அப்படியான விஷயங்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே மாதிரி நாம் வெளிவாசல் போகக்கூடிய அந்த தேவைகளை ஒழுங்காக செய்ய வேண்டும் என்ற விஷயத்திலும் அவர்கள் எங்களுக்கு எச்சரிக்கைகளை சொல்லியிருக்கிறதை பார். அதாவது நாம் வெளிவாசல் தேவைகளை செய்கின்ற போது அது சுத்தமாக இருக்க வேண்டும், அடுத்தவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். எப்படி சொல்கிறார்கள்? இத்தகுல்லாஹ், நீங்கள் 2 சாபத்திற்குரியவர்களை பயந்து கொள்ளுங்கள் என்றார்கள். அந்த 2 சாபத்திற்குரியவர்கள் யார்? மக்கள் புழங்கக்கூடிய இடங்களிலே வெளிவாசல் தேவைகளை, கழிவறை தேவைகளை நிறைவேற்றக்கூடியவர்கள். பாதையோரங்களிலே, பழம் தரக்கூடிய மரங்களுக்கு கீழால், மக்கள் புழங்கக்கூடிய பஜாரிலே நஜீசுகளை கழிக்கக்கூடியவர்கள் விஷயத்திலே அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். அவர்களை பயந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அதை பார்ப்பவர்கள் சொல்வார்கள், ஹரபா போவான், நாசமா போவான், இந்த வேலையை பார்த்திருக்கிறான் என்று அவர்கள் சபிப்பார்கள். இந்த சாபத்திற்கு ஆளாக வேண்டாம். உங்களுடைய அசுத்தங்களை அவ்வாறாக என்ன செய்ய வேண்டாம், மக்கள் புழங்கக்கூடிய இடங்களிலே போட வேண்டாம் என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமில்ல, அவ்வாறாக சுத்தம் செய்கின்ற விஷயத்திலே, அதாவது கவனஈனமாக நடக்கின்ற அந்த விடயத்தை
இஸ்லாம் ஒரு வேதனைக்குரிய ஒரு குற்றமாக கருதுகிறதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கபருடைய வேதனையை பயந்து கொள்ளுங்கள், அதிலே கூடுதலாக வெளிவாசல் தேவை, அதாவது சிறுநீர் கழிக்கின்ற விஷயத்திலே நீங்கள் ஒழுங்காக சுத்தமாக்காமல் இருக்கின்ற விஷயத்திலே அதிகமான கபருடைய வேதனைகள் நடக்கிறதை நான் பார்க்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன். நீங்கள் அதில் கவனமா இருங்க. ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்கள் ஒரு தோட்டத்தால போகிறாங்க, நபியவங்க 2 பேர் கபரிலே வேதனை செய்யப்படுகின்ற சத்தத்தை நபி அவர்கள் உணர்கிறார். சஹாபாக்களுக்கு அந்த செய்தி, மனிதர்கள் பொதுவாக எங்களுக்கும் அது கேட்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சில வேளை அவ்வாறான சத்தங்களை அவன் கேட்க செய்வான். அப்ப உடனே சொல்றாங்க, இந்த 2 கபரிலும் வேதனை நடக்கிறது. ஒமா யுஅத்தபானி ஃபி கபீர், அவர்கள் பெரிய விஷயங்களுக்காக அல்ல வேதனை செய்யப்படுவது, மாறாக சிறிய 2 குற்றங்களுக்காக. ஒருவர் அவர் புறம் பேசி திரிந்தார் என்பதற்காக அவருக்கு வேதனை செய்யப்படுகிறது. மற்றவர் அவர் சுத்தம் செய்வது, அதாவது சிறுநீர் கழிக்கும் போது ஒழுங்காக சுத்தம் செய்யாமல் இருந்தார் என்பதற்காக. இன்னொரு அர்த்தத்திலே மக்கள் காணக்கூடிய விதமாக சிறுநீர் கழிக்கக்கூடிய நேரத்திலே மறைவை பேணாமல் மக்கள் காணக்கூடிய விதமாக சிறுநீர் கழிக்கின்ற வேலையை செய்தார் என்பதற்காக அவருக்கு கபூரிலே வேதனை செய்யப்படுகிறது. எனவே அதை பயந்து கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்வதை பார்க்கிறோம். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இவ்வாறாக இந்த சுத்தத்தை பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்க்கும்போது அது அந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் சுத்தமாக இருந்தால் எங்களை பார்த்து யாரும் குறை சொல்ல மாட்டார்கள். இன்றைக்கு சில மீடியாக்களிலே சில செய்திகள் வருகிறது, முஸ்லிம்கள் தூய்மையற்றவர்கள் போன்ற சில செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். நான் ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு வீடியோவை பார்த்தேன். ஒருவரிடம் ஒரு பாடசாலையிலே அவர் கேள்விக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு பாடசாலை மாணவி, ஒரு மாற்று மதத்து மாணவி முஸ்லிம் மக்களை பற்றி ஒரு கேள்வி எழுப்புறார். என்ன எழுப்புறாங்க? முஸ்லிம் ஆயலாங்கிட்ட அண்டவே கதை அப்படி என்று அவள் ஒரு கேள்வி இருக்கிறதை பார்ப்போம். அப்ப அவள் புலங்கிய இடத்திலே அவ்வாறான ஒரு நிலை இருந்திருக்கலாம், அதனாலதான் அந்த கேள்வி வருது. அப்ப எங்கட மதத்திலே பேரால இவ்வாறான இவ்வாறான மோசமான செய்திகளை கேட்கிறதுக்கு நம்ம மக்கள் இடம் வைக்கிறாங்க என்பதை. ஆகவே இஸ்லாம் அப்படியான ஒரு தூய்மையற்ற மார்க்கம் கிடையாது. தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதிலே வலியுறுத்தக்கூடிய, அதை இபாதத்தாக்கி இருக்கக்கூடிய, அதற்கு நன்மைகள் பல சொல்லக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அடுத்தவர்களுக்கு எமது தூய்மையின்மை தொந்தரவாக இருக்கக்கூடாது என்ற விஷயத்திலே இஸ்லாம் எங்களுக்கு மிகவும் வலியுறுத்துகிறது. அது ஒரு வேதனைக்குரிய குற்றமாக கூட சில சந்தர்ப்பத்திலே சொல்வதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பாதையிலே இருக்கக்கூடிய பொருட்களை, அசுத்தம் தரக்கூடிய பொருட்களை நாங்கள் அப்புறப்படுத்துகின்ற விஷயத்திலே இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்கிறது? الإيمان بضع وسبعون شعبة فأفضلها قول لا إله إلا الله وأدناها إماطة الأذى عن الطريق والحياء شعبة من الإيمان. அதே சொன்னாங்க, ஈமானுக்கு 70 கிளைகள் இருக்கு, அதிலே மிக பெரியது, மிக உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை விளங்கிக் கொண்டு அதன்படி நடப்பது. அதிலே மிக தாழ்ந்த நிலை என்னவென்றால், பாதையிலே அசுத்தமாக இருக்கக்கூடிய பொருட்களை, தொந்தரவு தரக்கூடிய பொருட்களை அப்புறப்படுத்துவது ஈமானுடைய கடைசி நிலைமை என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனிதனிடம் ஒரு சொற்ப ஈமான் இருந்தாலும் அவன் பாதையிலே இருக்கக்கூடிய அசுத்தமான பொருளை, தொந்தரவு தரக்கூடிய பொருளை நீக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அப்படியான ஒரு எண்ணம் ஒருவனிடம் வராவிட்டால் அவனிடம் ஈமானுடைய ஒரு சொற்பமும் இல்லை என்றான். பாதையிலே இருக்கக்கூடிய அசுத்தமான பொருளை எடுத்து போடுவதற்கு எங்களுக்கு மனம் வராவிட்டால் எங்களிடம் ஈமான் ஒரு சொட்டு தான் இருக்கு, ஒரு சொட்டும் இல்லை. ஏனென்றால் அது ஈமானுடைய கடைசி தன்மை, அதாவது கடைசி லெவல். ஈமானுடைய லோ லெவல் என்ன? அதை கண்டாவது எடுத்து போடணும், கண்டா எடுத்து போடுற அளவுக்கு அவர் ஈமான் இல்லாட்டி வேலை இல்லை.
ஆகவே அவ்வளவு வலியுறுத்தக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றிருக்கக்கூடிய நம் சகோதரர்கள் இன்றைக்கு மக்கள் போகக்கூடிய இடங்களிலே அழுக்கை கொண்டது போன்ற நிலைமையை நம்ம குறிப்பாக எமது மக்கள் கூடுதலாக வாழக்கூடிய ஏரியாக்களிலே இந்த நிகழ்வு நடக்கிறது. அங்கே கப்பலட மீம தகனம் என்று போட்டிருக்கிறார்கள். யாருக்கு? எங்களோட மக்களுக்கா? எங்களோட மக்கள் தான் கூடுதலாக அந்த வேலையை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார். ஆகவே இவ்வாறாக எங்கட மக்கள் நடக்கிறதுனால எங்கட தூய்மையான இஸ்லாத்துக்குள்ள இருந்து கொண்டு இவ்வாறான வேலைகளை செய்வதனால அந்த மாற்று மதத்தவர்கள் மத்தியில் எமது மக்களை பற்றி மட்டுமல்ல இந்த இஸ்லாத்தை பற்றி ஒரு தவறான எண்ணத்தை நாங்கள் வளர்க்கிறோம். ஆகவே இந்த விஷயத்தை நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இஸ்லாம் எங்களுக்கு தூய்மையை வலியுறுத்துகிறது. அடுத்தவர்களுக்கு தொந்தரவு விளைவிக்கும் விதமாக நாங்கள் அசுத்தங்களை போடுவதையும் தான். அசுத்தங்களை போடுகின்ற விஷயத்தில் மட்டுமில்ல, அவற்றை நாங்கள் சுத்தப்படுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. அது இஸ்லாமிய கடமை மட்டுமல்ல, சமூக கடமையாகவும் அது இருக்கிறது. குறிப்பாக எமது நாட்டிலே இவ்வாறான நோய்கள் பரவக்கூடிய காலங்களிலே நாம் அவற்றை தவிர்த்து கொள்வது அரசாங்கத்துக்கான செய்கிற வேலையாக மட்டுமல்ல, அது இபாதத்தாகவும் கருதப்படும். அது அல்லாஹ்விடத்திலே நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயமாகவும் அது அமையும். நாம் அதுல ஒழுங்கா இருந்தால். இன்னைக்கு ஃபைன் கிடைக்கிறார்கள் யார் என்று பார்த்தா கூடுதலா எங்கடாக்கள் தான். பிஹெச்ஐ யாருக்கு ஃபைன் பண்றாங்க, கூடுதலா அந்த ஃபைனை எடுக்கிறார்கள் யாரா இருக்கிறாங்க? எங்கடாக்களை, எங்க ஏரியாக்களை பார்த்தா. காரணம் என்ன? அந்த விஷயத்திலே இவர்கள் ஒழுங்காக நடப்பதில்லை. அப்ப அதுக்கு நாங்க அரசாங்கத்தை குற்றம் செய்ய வேலையில்லை, அவங்க கடமையை செய்யறாங்க. ஆனா நாம எங்களோட மார்க்கத்தில் படி ஒழுங்காக இருந்தால் அவர்கள் அவர்களுடைய கடமையை செய்வதற்கு நாம ஒத்துழைப்போம். இன்னைக்கு எங்களோட சில ஏரியாக்கள் பிஹெச்ஐ வாங்க ஹோட்டல்கள் எல்லாம் மூடி பிஹெச்ஐ வாங்க அந்த இது போடுவாங்க, தெண்டம் அடிப்பாங்க என்ற பயம். ஒழுங்காக இருந்தால் ஏன் தெண்டம் அடிக்க வேண்டும்? சுத்தமாக வைத்துக் கொண்டிருந்தால் ஏன் தெண்டம் அடிக்க வேண்டும்? இந்த விஷயத்திலே நம்ம மக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும். இதுவும் ஒரு இபாதத். தூய்மையாக இருப்பதும் அடுத்தவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல், அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் வாழ வேண்டும் என்பது இஸ்லாமிய கடமை. இஸ்லாம் பொதுவான ஒரு சட்டமாக சொல்கிறது. அடுத்தவர்களுக்கு தொந்தரவு விளைவிப்பதும் தொந்தரவு விளைவித்தவர்களுக்கு தொந்தரவு விளைவிப்பதும் இஸ்லாத்திலே கிடையாது. ஆகவே இந்த அடிப்படையிலே இவ்வாறான ஒரு தூய்மையான இஸ்லாத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம் எமது தூய்மையான இந்த இஸ்லாத்தை வைத்துக் கொண்டு இவ்வாறான அசிங்கமான வேலைகளில் ஈடுபடுவது அல்லது அசுத்தப்படுத்துவது, சூழலை அசுத்தப்படுத்துவது, சூழலை நாசமாக்குகின்றது வேலைகளில் ஈடுபடாமல் நாம் எங்களை சுத்தமாக வைத்திருப்பது அது எங்களுக்கும் நல்லது, எங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது, எங்கள் சுற்றுச்சூழலுக்கும் நல்லது மட்டுமில்லை, நாம் எமது இஸ்லாத்தையும் பாதுகாக்கக்கூடிய, இஸ்லாத்தை பற்றிய ஒரு தவறான எண்ணம் வரக்கூடிய அந்த டேஞ்சரில் இருந்து நாம் என்னை பாதுகாத்துக் கொண்டுள்ளோம். இஸ்லாத்துக்கு தவறான ஒரு பெயரை ஏற்படுத்தி கொடுப்பதில் இருந்து நாம் பாதுகாக்க வேண்டிய கடமையும் எங்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த விஷயத்தை நாம் அனைவரும் கவனம் செலுத்துவோம். எமது சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்திருப்போம். எமது இபாதத் செய்யக்கூடிய பள்ளிவாசலை நாம் எவ்வாறு சுத்தமாக வைத்திருக்கின்றோமோ அதே போன்று எமது வீட்டுச் சூழலை, எமது கடைகளில் இருக்கக்கூடிய சூழலை நாம் எமது வீட்டுச் சூழலை சுத்தமாக வைத்திருக்கோம் என்பதற்காக நாம வீட்டில் ஊற்றியெல்லாம் கொண்டு வைத்து அடுத்த தோட்டத்துல போடுறதல்ல. சில ஆட்கள் அப்படியும் நடக்கிறார்கள். நாம சுத்தமாக இருந்த போதும் அடுத்தவர் வேண்டியது ஆகட்டும், அப்படி அல்ல. அதாவது சுகாதார அதிகாரிகள் நமக்கு ஒரு முறையை காட்டி தந்திருக்கிறார்கள். இப்படித்தான் நடக்க வேண்டும், இன்னின்ன பொருட்கள் இன்னின்ன விளைவை ஏற்படுத்தக்கூடியது, எனவே இந்த பொருட்களை இவ்வாறு நீங்கள் கையாள வேண்டும் என்று அவர்கள் ஒரு முறையை எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அந்த முறைகளை பேணி நடப்பது எமது அரசாங்கத்துக்கு நாங்கள் செய்கின்ற ஒத்துழைப்பு மட்டுமல்ல, எமது தூய்மையான இஸ்லாத்துக்கும் நாங்கள் செய்யக்கூடிய ஒத்துழைப்பாக அமைந்துவிடும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனவே அவற்றை பேணி நடப்பதன் மூலம் நாம் அல்லாஹ்விடத்திலேயும் உயர்ந்த இடத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை உணர்ந்து கொண்டு நாம் அவ்வாறு நடப்பதற்கு முயற்சி செய்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் அந்த விஷயத்திலே இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறைகளை பேணி தூய்மையானவர்களாக, உள்ளத்தாலும் உடலாலும் தூய்மையானவர்களாக நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நினைத்துக் கொள்வானாக.